உலகத்துல சாதிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில நாங்க சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த காணொளி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யாரை பத்தி இந்த காணொளி பேச போறோம் அப்படிப்பட்ட அழகான ஒரு இளைஞரை நாங்க பாராட்டணும். உலகத்துல சாதிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில நாங்க சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு துவிச்சக்கர வண்டியில நாங்க இந்த நாட்டை சுற்றி வரணும் அப்படின்னு சாதனை படைக்கிறதுக்கு இருப்பாங்க. அது போல நீச்சல்ல நாங்க நீந்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நீந்தி நாங்க உலக சாதனை படைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல ஒரு விளையாட்டு துறையில சாதனை படைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்படி பல துறைகள்ல சாதிக்கணும் அப்படின்னு துணிச்சலா இருக்கிறவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் காணொலி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யாரை பத்தி இந்த காணொலி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இலங்கையை சுற்றி, அதாவது 25 மாவட்டத்தையும் கரையோர பிரதேசத்தை சுற்றி வரக்கூடிய 25 வயது நேர்வழியை சேர்ந்த இளைஞன், அதாவது சஹமியை பற்றி தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோங்க. எத்தனை பேரு எத்தனை விதமா சாதனை படைக்க துடிச்சு இருக்கிற நேரத்துல நடையில நாங்க நடந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு அவரோட சிறு வயதிலிருந்து ஆசை அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. அப்படி பார்த்தா நடந்து 25 மாவட்டம், அதாவது கரையோரத்தை அண்டிய 25 மாவட்டத்தையும் சுற்றி சாதனை படைக்கணும் அப்படின்னு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரயாணத்தை நடையில நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா மிகையாகாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிறந்த நல்ல மனிதரை தாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். 25 மாவட்டத்தையும் நடந்து சுற்றி வர்றதுன்னா சாத்தியமாக ஒரு காலத்துல எத்தனையோ பேரு சாதிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பலவிதமான முயற்சிகள்ல சாதனை படைச்சிட்டு வர இடத்துல நடந்து முழு இலங்கையும் சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தாங்க. அந்த கஷ்டத்தையும் தாண்டி இந்த இளைஞன் அந்த கஷ்டத்தையும் முறையடிக்க இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் அழகான ஒரு இளைஞரை நாங்க பாராட்டணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருகிற நேரத்துல, ஒவ்வொரு ஊருக்கும் வருகிற நேரத்துல நீங்க, அதாவது அவங்களுக்கு உங்களால இயன்ற ஒத்துழைப்புகளை, உங்களால இயன்ற சப்போர்ட்டை அவருக்கு கொடுங்க. அவரை ஒவ்வொரு காணொலியும் பாருங்க. ஏன்னு சொன்னா எத்தனை பேர் எத்தனை விதமா சாதிக்கிறதுக்கு துணிச்சிட்டு இருக்கிற நேரத்துல 25 வயது இளைஞன் இப்ப நடைப்பயணத்துல நடையில நாங்க சாதிக்கணும், நடந்து சாதிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியை முதலாவது என்னுடைய சேனல் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன. அதே போல இன்னும் இவருடைய காணொலியை பார்த்து இவருடைய இந்த மோட்டிவேஷன், இவர் நடக்கின்ற இந்த விஷயங்களை பார்த்து இன்னும் எத்தனையோ பேர் நானும் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதிக்கணும் அப்படின்னா இறங்கி முதலாவது சாதிக்க நீங்க முன் வருங்க. என்று சொன்னா சாதிக்கணும் அப்படின்னு இருந்தா எங்களுக்குள்ளேயே பல விஷயங்கள் முடங்கிருங்க. ஆனா சாதிக்கணும் அப்படின்னு இறங்கி இப்ப இந்த இளைஞன் சகமியை பார்த்தீங்கன்னு சொன்னா இறங்கி இந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு சாதனையை கொண்டு வராரு அப்படின்னா அதுல அரைவாசி கட்டத்துக்கு வந்துட்டாருங்க. அப்படியான ஒரு நல்ல ஒரு சாதனை படைக்கிற இளைஞன் எத்தனையோ பேருக்கு முன்வரணமா கொண்டிருக்கிறாரு அப்படின்னா மிகையாகாது. எனவே இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்படியான இளைஞனை பார்த்துட்டு நாங்களும் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஒரு காணொலியா கூட இது இருக்கலாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியான சாதிக்கக்கூடிய ஒரு திறமையுள்ள ஒரு அற்புதமான நல்ல மனிதர் சஹமி அவருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்தும் சாதனைகள் நிறைவு பெற வேண்டும், சாதனைகள் நிறைவேற்றி இவருக்கான அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் அப்படின்ட்டு வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய காணொலி பிடிச்சிருந்தா என்னுடைய காணொலி பட்ட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா சொல்றேன், இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷன் காணொலியாக கூட இருக்கலாங்க. எத்தனையோ பேருக்கு சாதிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு காணொலியாக கூட இருக்கலாங்க.
எனவே இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக என்னோட காணொலியை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு அழகான ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மிர்ஷாத்.